திமுகவின் மாநில நிர்வாக அமைப்பில் இஸ்லாமிய சமூகத்திற்கு போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை என்ற கருத்தை அவர் முன்வைத்துள்ளதாகவும், அந்த அடிப்படையில் தனக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுகவை பொறுத்தவரை தேர்தலுக்கு பிறகு பல்வேறு கட்சிகளில் இருந்து முக்கிய நிர்வாகிகள் இணைந்து வருகின்றனர். காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து பல்வேறு நிலைகளில் உள்ள நிர்வாகிகள் திமுக தலைமையுடன் தொடர்பில் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் திமுக தலைமையின் முன் புதிய சவால் உருவாகியுள்ளது. கட்சியில் இணைய விரும்பும் பல முக்கிய தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் தங்களுக்கு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகளை கோருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மாநில அளவிலான பொறுப்புகள், மாவட்ட செயலாளர் பதவிகள் மற்றும் அமைப்பு சார்ந்த முக்கிய பொறுப்புகள் தொடர்பாக கோரிக்கைகள் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற சூழலில் புதியவர்களுக்கு பொறுப்பு வழங்குவது மற்றும் ஏற்கனவே கட்சியில் நீண்டகாலமாக பணியாற்றி வரும் நிர்வாகிகளின் அதிருப்தியை சமாளிப்பது திமுக தலைமைக்கு சவாலாக மாறியுள்ளது. கட்சிக்குள் அதிருப்தி உருவாகாமல் பார்த்து கொள்வதோடு புதியவர்களையும் ஈர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஏற்கனவே கட்சியில் சேர்ந்த OPS, வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோரும் பதவி கேட்டு நெருக்கடி அளித்து வருகிறார்களாம்.